தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love என்று எழுதியிருக்கிறார். God loves-னா புரியும், தேவன் நேசிக்கிறார், தேவன் அன்பு கூறுகிறார். ஆனால் இங்கே அப்படி எழுதப்படவில்லை. God is love என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம அன்பு கூறுகிறது அவர் முந்தி நம்மை அன்பு கூர்ந்ததினால் இன்னைக்கு பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அந்த அன்பில் கொஞ்சம் குறையும் என்று நீங்கள் சந்தேகமே படாதீர்கள். பாவிகளாய் இருக்கையிலே அவரால் நேசிக்க முடியும் என்றால் பிள்ளைகளை எவ்வளவு அதிகமாய் விட்டு கொடுக்காமல் அவர் நேசிப்பார். அவர் நம்மள மாதிரி கிடையாது. அவர் அன்பை ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போறவர் இல்ல, அவர் அன்பை விளங்க பண்ணுகிறவர். வார்த்தைகளில் மாத்திரமல்ல, அவர் சொந்த குமாரன் என்று பாராமல் குமாரனையே தந்து அன்பை விளங்க பண்ணினவர். அவர் உங்களுக்கு தந்து செய்து அன்பை விளங்க பண்ணுவார். அவர் சாதாரண பொண்ணுனால வெள்ளினால வைரத்தினால ஒரு பொருளை கொடுத்து நான் இவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லல. அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர்கள் பாவத்தை போக்குகிற பலியாக சிலுவையிலே அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து அது நிமித்தம் அவர் நம்ம வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். திரும்பியும் உங்க குமாரனை அனுப்புங்க சிலுவையில் அடிக்கிறதுக்கு நான் கேட்கறீங்க இல்லையே. ஆஃப்டர் ஆல் ஒரு சுக வாழ்வு, ஆஃப்டர் ஆல் உங்கள் கடன் சந்திக்கப்பட வேண்டும், ஆஃப்டர் ஆல் இந்த எதிரி அடங்க வேண்டும், ஆஃப்டர் ஆல் இந்த சமாதான குலைச்சலான பிரச்சனை நீங்கி போக வேண்டும், ஆஃப்டர் ஆல் நீங்கள் எதிர்பார்த்தது அவர் குமாரனையே தந்தார். இதை தரமாட்டாரா? அன்பு கூறுகிறவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார்.